சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தெபோராள் மேலே தேவன் என்ன செய்தார் தெரியுங்களா? அவருடைய அபிஷேகத்தின் நிறைவை ஊற்றுகிறார். சாதாரண குடும்பத்திலே இருக்கிறார். லபிதோத்தின் மனைவி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவள் மேலே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிற போது அவள் தீர்க்கதரிசியாக மாறுகிறாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, தெபோராளை குறித்து 3 காரியங்களை நீங்கள் வேதாமத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். முதல் காரியம் என்ன தெரியுமா? அவள் ஒரு தீர்க்கதரிசி. அப்படியானால் என்ன அர்த்தம் சொன்னா, அந்த தேசத்திலே அவளுக்கு தெரியாம ஒன்றும் நடக்கவே முடியாது. அது மாத்திரம் அல்ல, அவள் யாருன்னு பதிவு செய்திருக்கு தெரியுமா? அவள் ஒரு நியாயாதிபதி, முதல் பெண் நியாயாதிபதி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? அவள் சொல்றபடிதான் தேசத்துல நடக்கும். வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு போர் படையை தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு தளபதியாக மாறி போகிறாள்.